வணக்கம். கொலு பொம்மைகள் விளாக் நீங்க சென்னையிலேருந்து மட்டும்தான் குடுப்பீங்களா? அப்படிங்கிறவங்களுக்கு, நான் இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கேன். தேஜோ விருக்ஷா கிராஃப்ட் ஸ்டுடியோ. தேஜோ விருக்ஷா கிராஃப்ட் ஸ்டுடியோவுடைய ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு காட்ட போறேன். பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். மதுரையின் பேரரசி சக்கரவர்த்தினி மீனாட்சியினுடைய கோட்டை, மீனாட்சி அம்மன் கோயில் தான் நம்ம பார்க்குறோம். இந்த கோயிலுடைய மதில் சுவர்லேருந்து கோபுரங்கள்லேருந்து எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்கன்னா பார்க்க வந்து அவ்வளோ தத்ரூபமாக அந்த பிரம்மாண்டத்தை 8வது அதிசயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டத்தை முழுமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஆயிரங்கால் மண்டபத்துலேருந்து கோபுரங்கள்லாம் என்னென்ன கலர் டோனில் இருக்குமோ அதை காட்டி, இப்போ வேற இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க போகிற வேலையில் அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு நந்தினி வைப்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்து தேஜோ விருக்ஷா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. நந்தியம் பெருமான் அந்த மதில் சுவர் பூரா இருக்கக்கூடிய நந்திகள்லாம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. பொற்றாமரை குளம், இப்படி எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் 4 ராஜவீதிகளில் 4 கோபுரங்கள், கோயிலுக்குள்ளேயுமே நிறைய கோபுரங்கள் வரும். ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஈஸியான ஸ்டோரேஜ். நம்ம அந்த கோபுரத்தை கூட அழகாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கோயிலை வந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலோ அல்லது பெரிய பெரிய கோயில்களை நீங்கள் இந்த வருஷத்து தீமாக பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். 7x5.5 இந்த சைஸில் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் செம்ம க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது. நிறைய தீம்ஸ் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி இன்னும் 2 மாத காலகட்டத்தில் நம்ம எப்படி வந்து இந்த சோர்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, பேக்ரவுண்ட்லாம் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறது, பொம்மைகள் இதுக்காக எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பல குழப்பங்களில் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குற இடம் தான் தேஜோ விருக்ஷா கிராஃப்ட் ஸ்டுடியோ. தேஜோ விருக்ஷா கிராஃப்ட் ஸ்டுடியோ இவ்வளோ பெரிய ஒரு ஷோகேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. வந்து பார்க்குறவங்க அழகாக என்னென்ன அவங்களுக்கு தீம்ஸ் யோசிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் நேரடியாக வந்து கோயம்புத்தூரில் வாங்குறதும் வாங்கலாம். வேர்ல்டு வைடு எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய திமேட்டிக் கொலு ஐடியாஸை சொன்னீங்கன்னா அவங்க அதை அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க போகிறேன். இப்போ ஒன்றா நம்ம என்னென்னலாம் அவங்க ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. A to Z நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவங்களால பண்ணித்தர முடியும். பட் டைம் கொடுக்கணும். அதுக்கான டைமுக்கு நீங்கள் உடனே முன்கூட்டியே உங்களோட தீம்ஸை யோசித்து அவங்களுக்கு உங்களுடைய காலை நீங்கள் முன்னாடி பேசி ஒரு புக்கிங் பண்ணி வச்சிங்கன்னா தான் பாசிபிளாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கிராஃப்ட்ஸும் டக்குன்னு ஓவர் நைட்டில் நம்ம ரெடி பண்ண முடியாது. ஸோ உங்களோட தீம்ஸை சீக்கிரமாக பிளான் பண்ணிவிட்டு தேஜோ விருக்ஷாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அழகான ஒரு துணி கடை, அதில் புடவையெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. நம்ம இப்படி ஸ்டூலில் உட்காந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அழகான செட்டப் பண்ணி காட்டியிருக்காங்க. கோயில் வாசல்லலாம் இருக்கக்கூடிய பூக்கடை, மாலை கடை, அந்த கடையோட வாசலில் கூட ஒரு கோலம் போட்டு அழகாக ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. துணி கடையிலேயே இன்னொரு பேட்டர்னும் நம்ம பார்க்குறோம். இந்த மினியேச்சர் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மடித்து ரொம்ப சூப்பராக. இது வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு கடை அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். மளிகை கடை, அந்த காலத்து கிராசரி ஷாப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கோணிப்பையில் தான் எல்லா மளிகை சாமான் வியாபாரமும் நடக்கும். மளிகை சாமான் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த அம்மா. அப்படி ஒரு கடை பார்க்குறோம். இங்கே மண்பானை கடை, மண்பானை செஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உடனே கோலம் போட்டு விற்கக்கூடிய அந்த மண்பாண்டம் செய்கிறதுக்கு அந்த சக்கரத்துலேருந்து எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது காய்கறி கடை. அந்த ஓனர் வந்து அருள், அவர் வந்து ஒய்ஃபை வந்து பார்த்துக்க விட்டுட்டு அவர் கொஞ்சம் ஷாப்பிங்க்கு போயிருக்காரு. இங்கே அத்தனை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்குறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு டீ கடை, பியூட்டிஃபுல்லான அந்த மாதிரி பால் கேன்லேருந்து எவ்வளோ அழகாக அந்த பாட்டில் என்னென்ன டீ கடையில் வச்சுருப்பாங்களோ அதெல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இது பாருங்களேன், இந்த பாய்லர்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் டீ ரெடி ஆகிட்டு இருக்கிறது. இந்த டம்ளர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். வாங்குறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. மாட்டு வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாட்டு வண்டி எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அருமையான மாட்டு வண்டி. அந்த சக்கரங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபினிஷிங்கில் அட்டகாசமாக இருக்குது. தாத்தா பாட்டி 2 பேரும் ஸ்டூலில் தான் உட்காருவேன்னு இல்லாமல் கீழே உட்காந்து நிம்மதியாக நம்முடைய பாரம்பரிய உணவை சாப்பிட்றாங்க. எல்லாமே மண்பாண்டத்தில் செஞ்சு வச்சு
ஆரோக்கியமாக அவங்க இவ்வளோ வயசாகியும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மண்பாண்ட சாப்பாடு தான். கோபுரத்தில் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லாம் பார்க்க போகிறோம். இது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோபுரங்கள் அவ்வளோ அருமையான பிரிண்டிங்கில் அட்டகாசமாக நல்ல பெயிண்டிங்கோட சூப்பராக இது வந்து வுட்லேயும் எம்டிஎஃப்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் கொடிமரம் அதுவும் வந்து உங்களுக்கு எம்டிஎஃப்ல அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாடல் தான் திரிஷூர் வடக்குநாதர் டெம்பிள். நம்ம ஏற்கனவே தமிழக ஸ்டைலில் ஒரு கோயில் கோபுரம் பார்த்தோம்னா மலையாள ஸ்டைலில் கேரள ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கோபுரம் தான் பார்க்குறீங்க. இது ஹாஃப்வே தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒர்க் இதில் பெண்டிங் இருக்குது. ஃபினிஷ் ஆனோன்னா ரொம்பவே அட்டகாசமாக வந்துடும். திரிஷூர் கோயில் வடக்குநாதர் டெம்பிளில் பூரம் ஃபெஸ்டிவல் எவ்வளோ கிராண்டாக நடக்கும். அந்த பூரம் ஃபெஸ்டிவலை அப்படியே மினியேச்சராக பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஆட் ஆன் நிறையா இருக்கும். அதாவது யானைகள் வரிசையாக வச்சிருக்கிறது, சண்டமேளம் வாசிக்கிறவங்க, கடைகள், மக்கள் கூட்டம் அப்படின்னு அந்த திருவிழாவோட முழு தீமையுமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்களும் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கோயில் இருக்குன்னா அந்த தீமை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலை நீங்கள் கிராண்டாக காட்டணும், ஒரு தீமாவே ரொம்ப கிராண்ட் மேனரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஸ்கேல்லேருந்து ஹை எண்டு வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த கோயிலும் வுட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காலத்துக்கும் வச்சுக்கலாம். எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ண முடியுங்க. அதுதான் இங்கே வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது. நம்ம வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குது, அப்ராட் எடுத்துகிட்டு போகிறதுல சேலஞ்சஸ் அப்படின்னு எதுக்குமே நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. கோபுரங்களில் நிறைய மாடல்கள் நான் தொடர்ந்து காட்ட போகிறேன். ஆரம்ப காலத்தில் மண் பொம்மைகள், அதுக்கப்புறம் பேப்பர் மெஷ் பொம்மைகள், அதுக்கப்புறம் ஃபைபர் டால்ஸ் வந்தது. இப்போ 3D பிரிண்டிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டே வருது, ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. தேர்ட் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குற கோபுரங்கள் எல்லாம் சைஸ் வாரியாக உங்களுக்கு எப்பேற்பட்ட பெரிய பெரிய கோபுரம் வேணும்னாலும் சரி, ரொம்ப சின்னதாக 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் ஹைட்டில் வேணும்னாலும் கோபுரங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும். 3/4 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் நம்ம பார்க்குறோம். வுட்டில் அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அந்த கோபுரத்தை பார்த்தாலே அவ்வளோ டீட்டெயிலிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. உள்ள பிள்ளையார் இருக்கார், 2 பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த டிஜிட்டல் பிரிண்டிங்கில் செய்யப்பட்ட அழகான நேர்த்தியான கொடிமரம். இவ்வளோ டீட்டெயிலிங்கோட இந்த செட்டப் இருக்குது. எம்டிஎஃப்ல இந்த மாதிரி கோபுரங்களும் இவங்க பண்ணி தருவாங்க. அதில் இன்னொரு மாடல் இந்த பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட தங்க கோபுரம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். எம்டிஎஃப்ல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேக்ட்ராப் எல்லாம் உங்களுக்கு கோபுரம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அல்லது திருவாச்சி ரெடி பண்ணணும்னா நீங்கள் இவங்கள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு சிலைகளும் அவங்க அட்டகாசமாக தத்ரூபமாக பொம்மைகள் செஞ்சு கொடுப்பாங்க. இது களிமண்ணால் செய்யப்பட்டது தான். ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஊஞ்சலில் ஒரு தம்பதி உட்காந்து ஆடக்கூடிய காட்சி. இது ரொம்ப அழகாக, இது வுட்டில் ரொம்ப நீட்டான ப்ரெசன்டேஷன். இந்த செயின் எல்லாம் அழகாக இருக்குது. திண்ணை வச்ச வீடு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்மளோட நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் திண்ணை வீட்டில் நிறையா இருக்கும். அப்படி தான் இங்கே பார்க்குறீங்க. ஒரிஜினலான ஒரு தறி புடவை நெய்துட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி. சூப்பராக இருக்குது. இந்த தறி நல்ல ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மண்பாண்டம் விற்கக்கூடிய கடை, மளிகை கடை, அதில் பேக்கெட்டாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. புடவை கடை பார்க்குறோம். அது ஹேங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அது ஒரு பொட்டிக் ஸ்டைலு. அடுத்து இங்கே மினியேச்சர் கொலுப்படி 5 படி வச்சு இப்படி குட்டியாக ஒரு பூஜை ரூமில் கூட அழகாக இந்த மாதிரி படங்களை வச்சு கொலு நம்ம பண்ணிக்கலாம். முதல்ல தொடங்குறாங்க, எனக்கு பொம்மைகள்லாம் வாங்க முடியாது அல்லது பட்ஜெட்டில் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இப்படி கூட கொலுவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீடுகள் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த மாதிரி ஒரு அழகான வீடு பாருங்கள். மொட்டை மாடியெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. அடுத்து மண்பாண்டங்கள் கடை தான் தொடர்ந்து பார்க்குறோம். நிறைய அந்த மாதிரி அந்த தெரு பூரா அந்த கடையாக இருக்குது. அடுத்தது பானிபூரி விற்கக்கூடிய அந்த கடை தான். நம்ம ஒரு தள்ளுவண்டியில் வச்சு பானிபூரி விற்றுட்ருக்கிற பீடா ஷாப் மாதிரி ஒரு கடை தான் பார்க்குறீங்க. இது டபுள் ஸ்டோரி பில்டிங்காக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு 2 ஃப்ளோர் இருக்குது இந்த வீட்டில். அடுத்தது பூக்கடை, மாலை கடை பார்க்குறோம். அந்த ஸ்டாலுக்கு அப்புறமும் திரும்ப பானை, அடுத்து இன்னொரு வீடும் பார்க்குறோம்.
வீடுகள் நிறைய நிறைய மாடல், நீங்கள் என்னென்ன மாடல் கொடுக்குறீங்களோ, ஓட்டு வீடோ அல்லது கீத்து வீடோ அல்லது டபுள் ஸ்டோரி பில்டிங்காக வேணும் அப்படின்னாலும் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வீடுகள் தான் தொடர்ந்து நான் மாடல் மாடலாக காட்டிகிட்டு இருக்கேன். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரென்ஸோடு இருக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு பிக்சர் கொடுத்தீங்கனாலும் அவங்க அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஆர்டிசன்ஸ் அவ்வளோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஓட்டு வீட்லேயே டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. சூப்பராக பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கிறார் ஒருத்தர், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் பஞ்சர் ஓட்டுற வரைக்கும். அடுத்து மாட்டு வண்டி, இந்த வீட்டில் கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. நிறைய வீடுகள் மாடல் அவங்கள்ட்ட இருக்குது. பழக்கடை, அதுலேயும் வாழைப்பழத்துக்குன்னே தள்ளுவண்டியில் விற்கக்கூடிய ஒரு கடை. இங்கே வாட்டர்மெலன் கடை பார்க்குறீங்க. ஏற்கனவே பார்த்த வீடுகளே கண்டினியூ பண்ணுறோம். பெரிய பெரிய வீடுகள் வரைக்கும் கூட ரெடி பண்ணலாம். நல்ல வெயிட்டில், அருமையான குவாலிட்டியில், சூப்பர் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது பாருங்க. ஒரு ஆள் போய் நம்மளே இருக்கலாம், அந்த அளவுக்கு குடும்பம் நடத்தலாங்கிற அளவுக்கு பெரிய வீடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நியூஸ் பேப்பர் கடை எவ்வளோ மினியேச்சரில் எவ்வளோ அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக நியூஸ் பேப்பர் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து, அங்கே ஸ்ப்ரைட்டு, கொக்கோகோலா அந்த சேல்ஸ் நடக்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த மினியேச்சர் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட்லி டிட்டோவாக ஒரு பேப்பர் கடை எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஸ்டால் இருக்குது. இங்கே பூஜை நடக்கக்கூடிய ஒரு கோயில் தான் பார்க்குறோம். அரச மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மரத்தடியில் இந்த மாதிரி ஒரு அழகான கோயில். மாட்டு வண்டியில் ஒருத்தர் உட்காந்துட்டு சூப்பராக, அந்த மாட்டு வண்டியோட ஃபினிஷிங் அவ்வளோ அருமையாக இருக்குது. நிறைய பொம்மைகள் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தருவாங்க. நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி பொம்மைகள் எத்தனை பீசஸ் வேணும்னாலும் செஞ்சு வாங்கிக்கலாம். வீடு பாருங்கள், இந்த ஓட்டு வீடே 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபினிஷிங்கில். சுற்றி பார்த்தீங்கன்னாலும் ஜன்னல்லேருந்து எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த வீடு இருக்கும். ஜன்னல் இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்ல ஃபினிஷிங்கில் சுற்றி திண்ணை இருக்கிற மாதிரி ஒரு வீடு. இப்போ நம்ம பார்க்குறது டிஜிட்டல் பிரிண்டிங்கில் செஞ்ச கோபுரம். இந்த அளவுக்கு ஃபைனாக மைன்யூட் டீட்டெயில்ஸு வேறு எதுலேயுமே கொண்டு வர முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம ஃபோட்டோவில் என்ன பார்க்குறோமோ அப்படியே அது பிரிண்டிங்கில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ வந்திருக்கிறதுனால நம்மளால் எதெல்லாம் ஆர்டிசன்ஸ்கிட்ட கொடுத்து செய்ய முடியாது, ஒரு ஹியூமன் பீயிங்கால் அந்த அளவுக்கு ஃபைன் ஃபினிஷிங்கில் கொண்டு வர முடியாதோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங்கில் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த கொடிமரம் இவ்வளோ டீட்டெயிலிங் எப்படி கொடுத்தாங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகான டீட்டெயிலிங்கோட, அதாவது அவங்க 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 3Dயில் வேணும்னாலும் சரி, அல்லது MDF கட் அவுட்டில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். கோபுரங்கள் சைஸ் வாரியாக எந்த கோயில் கோபுரம் வச்சு நீங்கள் தீம் ரெடி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம சைஸ் வாரியாக பண்ணிக்க முடியும். மகான்கள் யார் யாரெல்லாம் கட் அவுட்டில் வேணுமோ அதெல்லாமும் பண்ணி தருவாங்க. வீட்டோட வெளிப்பகுதி தான் ஜென்ரலாக பார்ப்போம். ஆனால் வீட்டோட உள்பகுதியும் ஒரு முற்றம் தாழ்வாரம்ங்கிற மாதிரி அந்த வீட்டில் உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ தான் நான் கேரள சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு கேரள கோயில்கள், கொடுங்கலூர் பகவதியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். கேரள மலையாள கோயில்கள் இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டைலில் வீடுகள் மாதிரியே தான் கோயில் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலில் எந்த கோயில் வேணாலும், நீங்கள் சபரிமலை கோயில் ரெடி பண்ணணும்னு நினச்சாலும் சரி, என்ன கோயில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வமோ அந்த கோயிலுடைய மினியேச்சர் அவங்களால பண்ணித்தர முடியும். நந்தி நல்ல பெருசாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. பெரிய நந்தி அப்படின்னோடனே நமக்கு எது ஞாபகம் வரும்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் இல்லையா? நம்ம இப்போ பெரிய கோயில் தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலை ரொம்ப அழகாக மைன்யூட் டீட்டெயிலோட பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ப்ராஜெக்டாக இருக்குது. இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸலண்ட் இதில் வரும். கோயிலோட ஃபோட்டோவில் நம்ம என்னென்ன டீட்டெயிலிங் பார்த்தோமோ அத்தனையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் மேலே வந்து இவங்க களிமண்ணால் இந்த கோபுரம் செஞ்சு அது மேலே வச்சுருக்காங்க. மற்ற எல்லாம் வுட்டில் செஞ்சுருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலிங்கோட எவ்வளோ நாள் எடுத்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான டீட்டெயிலிங்கோட இந்த தஞ்சை பெரிய கோயில் ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நான் உட்காந்துருக்கிறப்போ எனக்கு சமமாக இந்த ஹைட்டு வருதுன்னா அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. இந்த கோயிலை ரெடியான பிறகு கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஆசை உங்களுக்கெல்லாம் நிச்சயம் இருக்கும். அப்போ நான் ஒரு ஃபோட்டோவாவது ஷேர் பண்ணுறேன். நானுமே ரொம்ப ஆவலோடு இருக்கேன். தேஜோ விருக்ஷா கிராஃப்ட் ஸ்டுடியோ நம்ம இப்போ பார்த்த திமேட்டிக் கொலு மட்டும் ரெடி பண்ணலை. இந்த மாதிரி பைன்
வுட்ல செய்யப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஷெல்ஃப்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளேல வைக்கணும், அல்லது ஏதாவது ஒரு ஷோ பீஸ் அழகாக வைக்கணும், சீர்வரிசைக்கான தட்டுகள் அப்படின்னு எல்லாமே டெக்கரேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்படி நம்ம வாங்கிட்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில். அந்த அளவுக்கு நிறைய நிறைய பைன்வுட்டில் செய்யப்பட்ட பொருட்கள் தான் வரிசையாக நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் ரெடிமேடாகவும் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணி கேட்டும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஃபர்னிச்சர் A to Z வீட்டுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சரும் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்கன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸ்டூலில் ரொம்ப நேரம் நான் உட்காந்துருந்தேன். என்னோட வெயிட் வந்து சூப்பராக தாங்குற அளவுக்கு ஸ்டடியாக இருக்குது. அண்ட் ஃபினிஷிங் வந்து லேமினேட்டடாக ரொம்ப நல்லா இருக்குது. உடன் பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக நிறைய நிறைய பொருட்கள்ங்க. நிறைய நான் வந்து இங்கே காட்டிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து பைன்வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு மினியேச்சர் மாடல் உங்களோட ஆஃபீஸ் ரூமில் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னாலும் சரி, நீங்கள் கொலு வைக்கும்போது திமேட்டிக்காக ஒரு பார்க் செட்டப் அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவையானது இங்கே இருக்குது. இது பாருங்களேன், ஒரு பார்க்லலாம் நம்ம வந்து இப்படி பாலம் மாதிரி இருக்கும் பாருங்க, ஏறி இறங்குற மாதிரி, அந்த ஸ்டைலில் கூட அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்குறோம். வால் மவுண்டிங் பேனல்ஸ் மாதிரி இதெல்லாம் கூட அவங்க பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தேஜோ விருக்ஷா கிராஃப்ட் ஸ்டுடியோ, இந்த இடத்துல அழகழகான தீம்ஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். உங்களோட மைண்டில் நிறைய நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருப்பீங்க இந்த நவராத்திரியில் பண்ணணுன்ட்டு. இல்லை பல வருஷமாக இதை நம்ம திமாட்டிக்காக கொண்டு வர முடியலையே, இதற்கான சோர்சஸ் இல்லையே, பொம்மைகள் இல்லையே, இந்த பேக்ரவுண்ட்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்ற பல கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இடத்துல சூப்பராக சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா அது தேஜோ விருக்ஷாவில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட திமேட்டிக் கொலுவை பற்றியான டீட்டெயிலிங் கொடுத்து உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டீட்டெயிலிங்கோட கோபுரம் பார்க்குறீங்க. படித்துறையோடு இருக்கிற ஒரு பெரிய குளம், திருவாரூர் கமலாலயம் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய குளம், அதுக்கு படிக்கட்டுகள்லாம் வச்சு அழகாக மக்கள்லாம் அங்கே இருக்காங்க. கோயிலை சுற்றி பல வியாபாரங்கள் நடக்கும். அந்த மாதிரி கடைகள்லாம் நீங்கள் இன்னும் என்னென்ன பிளான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். நிறைய பொம்மைகள் எல்லாமே கையால் செஞ்சுருக்காங்க. ஹேண்ட்மேடு டால்ஸ், அதுவும் களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் அப்படிங்கிறதும், வுட்டில் செய்யப்பட்ட கோபுரம் அப்படிங்கிறது, இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஏனோ தானோன்னு ஒரு ஒர்க் இல்லாமல் எங்கே பார்த்தாலுமே ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இந்த டீட்டெயிலிங் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. கோபுரங்களில் என்னென்ன சைஸஸ் இருக்குங்கிறத ஒரே இடத்துல குரூப் பண்ணி காட்டியிருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த சைஸஸ் தவிர இதுக்கு நடுவில் இன்னும் பெருசாக என் உயரத்துக்கு கோபுரம் பண்ணணுன்னா கூட அவங்க பண்ணி தர்றதுக்கு ரெடி. ஸோ கோபுரத்தை நீங்கள் வந்து ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கணும், எப்போதும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே கோபுரம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி, அல்லது கொலு பொம்மையில் திமேட்டிக்காக நீங்கள் யோசித்து ஏதாவது ஒரு கோயில் பிளான் பண்ணுறீங்கன்னாலும் இந்த மாதிரி கொலு பொம்மையில் அத்தனை கோபுரங்கள் ஆப்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. இதை தவிர நீங்கள் மலையாள கேரள கோபுரங்கள் பிளான் பண்ணாலும் சரி, இல்லை நார்த் இந்தியன் ஸ்டைலில் கோபுரங்கள் பிளான் பண்ணாலும் எப்படி வேணாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தருவாங்க. தேஜோ விருக்ஷா கிராஃப்ட் ஸ்டுடியோ கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ஷோரூமை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அவரும் கைட் பண்ணுவாங்க. நேரில் வர முடியாதவங்க நிச்சயமாக நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய சாம்பிள்ஸோட ஃபோட்டோஸும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தீம்ஸை யோசித்து அவங்களோட ஐடியாஸையும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கான்செப்ட் சொல்கிறீங்களோ அந்த கான்செப்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவையோ அத்தனையும் அவங்களால ரெடி பண்ணி தர முடியும். ஸோ பியூட்டிஃபுல்லான உங்களுடைய நவராத்திரி அட்டகாசமாக இந்த வருஷம் எல்லாரும் அசந்து போகிற அளவில் திமேட்டிக்காக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நன்றி.